யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே. பாகம் 1 நாம் பார்த்து கொண்டிருப்பது அக்னி பர்வதம் 1947. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். யோகிராம் சுரத்குமாரிடமும் சிலர் இதே மாதிரியான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அவருமே முறையான உபதேசங்கள் கொடுத்ததில்லை என்றே தோன்றுகிறது. பதிலாக யோகிராம் சுரத்குமார் மலையில் நடக்க தன்னுடன் வருமாறு அவரை பார்க்க வருபவர்களை அழைத்துச் செல்வார், அல்லது அவர் செய்தித்தாள் படிக்கும்போது தன்னுடன் அமர்ந்து கொள்ளச் சொல்வார். அவருக்கு கொடுக்கப்படும் உணவை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வார். சேர்ந்தே நாமம் சொல்வார், பாடுவார். விளையாட்டு போன்ற சாதாரண விஷயங்களை பற்றி சிலரிடம் பேசுவார். யோகிராம் சுரத்குமாருடன் பேசும் அல்லது அவருடன் சேர்ந்து அமரும் பாக்கியம் பெற்றவர்கள் அவருடன் பேசும் சமயங்களில் உள்ளுணர்வில் ஒரு அனுபவம் ஏற்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதயங்களை தொடர்பு கொள்ளும் ஒரு ஆழ்ந்த தொடர்பை அவரது செயல்கள் போர்த்தியிருப்பதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். முதலில் உலக வாழ்க்கையை முற்றிலும் துறந்த பகவான் ரமண மகரிஷியை யோகிராம் சுரத்குமார் பார்த்தபோது அவரது தேடலின் பேரார்வத்திற்கு இணையான ஓர் ஆன்மீக சக்தியை ராம் சுரத்குமார் அவரிடம் கண்டிருக்கலாம் என்று தெரிகிறது. சாதனா வாழ்க்கையின் பலன் உன்னதமானது என்பதை அவர் பார்த்திருக்கலாம். அரவிந்த ஆசிரமத்தின் வளமான சூழலை பார்த்துவிட்டு மகரிஷியின் எளிமையை பார்த்து ராம் சுரத்குமார் அதிர்ந்து போயிருக்கலாம். இவையெல்லாம் அருணாச்சல மலை சந்தேகத்திற்கிடமில்லாமல் அவரை ஆட்கொண்டிருக்கலாம். முதலில் அவர் ரமண மகரிஷியை பார்த்தபோது அவர் 3 நாட்கள் தான் திருவண்ணாமலையில் இருந்தார். கடவுள் அவருக்கு வேறு ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்று தெரிகிறது. பின்னாளில் 40 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அவர் இருக்கும் போகும் திருவண்ணாமலை அவரது முதல் பயணத்தில் அவருக்கு வேறு ஒரு சேவையையும் கொடுத்தது. அவர் ரமணர் ஆசிரமத்தில் ஒருவருடன் பேசிக்கொண்டிருக்கும்போது அந்த மனிதர் ராம் சுரத்குமாருக்கு ஞானிகள் மீது இருக்கும் ஆர்வத்தை பார்த்துவிட்டு ஒரு நாளிதழ் செய்தியை காட்டினார். அந்த செய்தி கேரள மாநிலத்தில் கஞ்சன்காட் என்கிற இடத்தில் இருக்கும் பப்பா ராமதாஸ் என்கிற ஞானி பற்றிய தகவலை சொன்னது. கஞ்சன்காட் திருவண்ணாமலையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இது கடவுளால் திட்டமிடப்பட்டது. எனவே விதியின் குறுக்கீட்டால் ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையை விட்டு கிளம்பினார். அவர் எப்படி கஞ்சன்காட்டுக்கு பயணித்தார் என்பதற்கான விவரங்கள் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் சரியான சாலைகளோ அல்லது பாலங்களோ கட்டப்படவில்லை. அதனால் ரயில் தவிர வேறு எதிலும் கஞ்சன்காட்டுக்கு பயணம் செல்ல முடியாது. எனவே கையில் இருந்த சிறிதளவு பணத்தை வைத்துக்கொண்டு அவர் காஞ்சன்காட்டுக்கு கூட்டம் நிறைந்த ரயிலில் ஏறினார். காஞ்சன்காட்டில் இறங்கும் போது அவருக்கு இங்குதான் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த கடவுளை தரிசிக்கப் போகிறோம் என்பது சிறிதளவும் தெரியாது. இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.